வெல்கம் டு எர்னிங் ப்ரொடக்ஷன். ஒரு மிகப்பெரிய கப்பல் இது பார்த்தீங்கன்னா 299 மீட்டர் நீளம் உள்ளது. அது இல்லாமல் இந்த கப்பல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செய்கிறதுக்கே 26 மாதம் என்னாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் இந்த கப்பல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த கப்பல் செஞ்சவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ இதில் தான் பார்த்து சொல்ல வேண்டியது இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வட அயர்லாந்து இருக்குது. அதோட பெல்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கப்பல் செய்யும் போதுமே 224 பேர் படுகை இறங்கியிருக்காங்க, 2 பேர் இறந்துருக்காங்க. இதான் இந்த கப்பல் முதல்ல செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது பில்ட் பண்ணதுக்கான உண்டான ஒரு ஒர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கப்பலை நிறுத்துறதுக்கு உள்ள நங்கூரத்தை 20 குதிரைகள் சமந்தால் தான் அந்த நங்கூரத்தையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ண முடியும். அப்போனா பார்த்துக்கோங்க இந்த கப்பல் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருக்கும்னு, பயங்கர வெயிட்டு. ஸோ இந்த கப்பல் ஒரு பெரிய அதிசயம் தான் சொல்லணும். இப்படி பார்த்திங்கன்னா இந்த கப்பலை இயக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோனா 600 டன் இலக்கை மட்டும் தேவைப்படுது. 600 டன் என்னாச்சு. ஸோ அது மூலமாக அது பூஸ்ட் ஆகி இது திரும்ப இது ஃபுல்லாக ரன்னிங் ஆகி அதிலேருந்து வரக்கூடிய இந்த சாம்பல் ஒரு நாளைக்கு எவ்வளோனா 1000 டன். இந்த 1000 டன் சாம்பலை வெளியேற்றுது. அதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடலோட சேர்த்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க கரைக்கிறதுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் எவ்வளோ பேர் இந்த இதில் இன்ஜினில் மட்டும் இந்த நிலக்கரி அள்ளி தட்டுறதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னா 126 பேர் இந்த ஒரு ஒர்க்குக்கு மட்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இது பண்ண முடியும். இந்த கப்பலை பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 3547 பேர் இந்த கப்பலில் ஒரே இடத்துல பயணிக்கலாம். ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த கப்பலுக்கு எப்போவும் அப்ரோட் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 1912 ஏப்ரல் 10 தான் இந்த கப்பல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆகி இந்த 2222 பேருக்கு கூப்பிட்டு அந்த அப்படியே போயிட்டு இருந்திருக்கு அந்த அட்லாண்டிக் ஓஷனில். அந்த அட்லாண்டிக் ஓஷனில் போயிட்டு இருக்கும்போது, அதாவது ஐஸ்பர்க்குமாங்களா, ஸோ பனிக்கட்டி, பெரிய பனிக்கட்டி, அந்த பனிக்கட்டி ஆப்போசிட்டில் இருந்திருக்கு. இவங்களுக்கு தெரியலை. ஸோ அதாவது நீர்லேருந்து சர்ஃபேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டர் மேலே தான் இருந்திருக்கு. ஸோ ஏதோ சின்ன பனிக்கட்டியாக இருக்கும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் அதோடைய டெப்த்து கீழே பார்த்திங்கன்னா 300 மீட்டருக்கும் கீழே இருந்திருக்கு. அப்படின்னா 350 கீழே ஒரு சர்ஃபேஸ் கீழே ஒரு 300, மேலே ஒரு 50னா 350 மீட்டரில் உள்ள பனிக்கட்டி. ஸோ இது டச் ஆகிருக்கு. டச் ஆகும்போது என்னாச்சுன்னா லைட்டாக கப்பல் உடைய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு தெரியல. அதான் ஃபஸ்ட்டு என்னென்னா ஹோல் விழுந்திருக்கு. அந்த ஹோலில் தண்ணிலாம் உள்ளே வந்திருக்கு. இப்போ நினச்சிருக்காங்கன்னா சாதாரண இது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அது போக தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு பெரிய இதுன்னு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிளாஸஸ் உண்டு இந்த நம்ம டைட்டானிக் கப்பலில் போகுதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் 2222 பேர் சொல்லிட்டோம். அது இல்லாமல் இதில் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு உண்டு. ஃபஸ்ட் கிளாஸில் போகிறவங்க 320 பேர் இருந்திருக்காங்க. ஸோ செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸில் ஐ திங்க் 127 பேர்னு நினைக்கிறேன். தேர்ட் கிளாஸில் 750 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய அதிசயம் தான். என்னென்னா இதில் என்ன இருக்குன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இது சொல்லுவாங்கள்ல ஜிம்மு, லைப்ரரி, இந்த கோர்ஸ் அப்படிம்பாங்க, அது இந்த மாதிரி எக்கச்சக்க உள்ள இதெல்லாம் இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் பேப்பர் போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், ஒரு ஆலை இருக்கும். அந்த ஆலையில் பிரிண்டிங்கில் அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ் அச்சடித்து அதுக்கு பிறகு ஊர்களுக்கெல்லாம் விநியோகிப்பாங்க. ஆனால் இந்த கப்பலில் பயணம் செஞ்சவங்களுக்கு இந்த 2222 பேருக்கு மட்டுமே, அதாவது இந்த அட்லாண்டிக் ஓஷன் அப்படிங்கிற ஒரு நாளிதழே இந்த கப்பலுக்குள்ளே போட்டிருக்காங்க. அது இந்த கப்பலுக்குள்ளே போடுறதுக்கு அந்த ப்ரெஸ்ஸே பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே அந்த கப்பலுக்குள்ளே இருந்திருக்கு. அப்போனா பார்த்துக்கோங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல். ஸோ இந்த கப்பலில் உங்களுக்கு கிடைக்காத பொருளே கிடையாது, எல்லாமே உள்ளே இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கப்பல் அவ்வளோ பிரமாண்டமான கப்பல். ஸோ இது இல்லாமல் இந்த கப்பலில் ஒரு 344 புத்தகங்கள் இருக்குது. அதாவது இந்த ஃபஸ்ட் கிளாஸில் உள்ளவங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது இப்போ அவங்களுக்கு அதாவது ஒரு பியர் தேவைன்னா பியர் கிடைக்கும், விஸ்கி கிடைக்கும், அதெல்லாம் சுருட்டு எல்லாமே உண்டு இந்த இதில். ஸோ இது எப்படின்னா
15,000 பீர் பாட்டில் இருக்குது, 1,500 விஸ்கி மற்றும் ஒரு 8,000 சுருட்டு. இது எப்பவுமே ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஃபஸ்ட் கிளாஸில் போகிறவங்களுக்கு எப்போவுமே தேவைப்படுதோ அப்போதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டே இருந்ததுனால எப்பவும் ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் 354 புக்கு இதில் உண்டு. ஸோ இந்த 354 புக்கையும் வந்து வாசி காமிக்க ஒரு இசைக்குழு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் கிளாஸில் உள்ளவங்களுக்கு எப்போது மனசு வந்து சோர்வாக இருக்குது, ஏதாவது பாட்டை கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த யாருக்கு எந்தெந்த புக்கு இருக்கோ அந்தந்த புக்கில் உள்ளவங்களில் வந்து அந்த புக்கில் உள்ள அந்த பாட்டை வந்து வாசிக்க கவுண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த இசைக்குழுவை கூப்பிடுவாங்க. இசைக்குழுவை கூப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து பாடி காமிச்சு அவங்களை வந்து மகிழ்ச்சி படுத்தி போகிறது தான் அந்த இசைக்குழுவோடைய வேலை. ஸோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இருக்குது அந்த கப்பலில். ஸோ அந்த கப்பல் என்னாச்சுன்னா இந்த மாதிரியா ஐஸ்பர்க்கில் மோதி கடைசியில் வந்து 2ஆக பிளந்துருச்சு. ஸோ அது 2ஆக பிளந்த இதே தெரியாது. அதாவது எல்லாருமே வந்து இதில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் தான் தெரியும். இது வந்து ஏதோ ஒரு பெரிய விபத்தில் சிக்கிருச்சுன்னு மட்டும் தான் தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 73 வருஷம் கழிச்சு தான் இதை வந்து திரும்பி கண்டுபிடிச்சிருக்காங்க. 1985 செப்டம்பர் 1 தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சிடென்ட் ஆகி இது வந்து எங்கே கடந்திருக்கு, அதாவது உள்ள அந்த இடங்கள்லாம் தேடி பார்த்துருக்காங்க. எந்த இடத்துல வந்து உள்ள டேமேஜ் ஆச்சு, கிராஷ் ஆச்சு, அது எந்தெந்த அதோடைய பொருட்கள் எங்கே கிடக்குன்னு சொல்லி தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை. ஆனால் கடைசியில் வந்து பலட் அப்படிங்கிறவர் தான், அவர் வந்து யார், ஐ திங்க் கனடியன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, ஃப்ரெஞ்சாக கனடியான்னு தெரியல. ஆனால் அவர் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து மீட் எடுத்திருக்காரு. அவர் தான் மீட் எடுத்திருக்காரு. ஏன்னா வந்து அது வந்து தேடிட்டே இருந்திருக்காப்புல. ஃபஸ்ட்டு இதெல்லாம் தேடிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா நம்மள்ட்ட அந்தளவு அப்போ டெக்னாலஜி கிடையாது. சோனாருங்கிற ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வேற ஒன்றும் கிடையாது. கடலுடைய ஆழத்தை அளவுக்கு தான் சோனார். அந்த சோனாரோடைய ஆழத்தை இதை அது ஹெல்ப் வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் கிடைக்கல. அப்புறம் ரோபாட்டிக்ஸ் ஒன்று இருந்திருக்கு. அது பேர் கூட சம்திங் ஏதாவது சொன்னாங்க, ஜாசன்கிற ஒரு ரோபாட்டிக்ஸு. அந்த ரோபாட்டிக்ஸை வந்து நம்ம வந்து அதை வந்து உள்ளே அனுப்பி, ஏன்னா வந்து அது சாதாரணமாக கிடையாது. கடல் மட்டத்துலேருந்து 3650 மீட்டரில் அடியில் தான் கிடந்திருக்கு. அது நம்ம டைட்டானிக்கு. ஸோ டைட்டானிக் உள்ளே கிடந்தோன்னா அது யாருக்குமே தெரியல. ஸோ இந்த ஜாசன்கிற ஒரு இதை வச்சு தான் வந்து ரோபாட்டிக்ஸ் வச்சு தேட வச்சுருக்காங்க. அதில் வந்து வெளிப்புறத்தில் எல்லாம் வந்து லைட்லாம் பொருத்தி கேமராவில் வச்சு அனுப்பிச்சுட்ருக்காங்க உள்ள. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர் 1 தான் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 73 வருஷம் கழிச்சு அந்த ஒரு ஷிப்பு, பெரிய ஷிப்போட ஒரு இது வந்து கிடச்சிருக்கு. சின்ன சின்ன ஃபோட்டோஸ் கிடச்சோடனே ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறமாட்டு தான் கிட்டத்தட்ட 1991 ஒரு 3 நியூஸ் சேனல் போயிருக்காங்க. அது வந்து நியூஸ் கம்பெனி தான் சொல்லுவாங்க. ஐமேக்ஸ், மேத்யூ, சிபிஸ், இந்த 3 பேரும் சேர்ந்து போய் இது பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்திருக்காங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட்ரி பேப்பர் வந்தோடனே தான் இவர் பார்த்துருக்காரு. யார், நம்ம ஜேம்ஸ் கேமரூன். அவர் வந்து கனடியன் தான். அதாவது கனடாவில் இருந்து ஒரு 584 நாட்டிக்கல் மைல்ஸ். அதை தான் அவங்க வந்து அதில் வந்து அவ்வளோ தூரத்தில் தான் அது வந்து செதறி கிடந்திருக்கு அந்த ஷிப்பு, பெரிய ஐ திங்க் இந்த டைட்டானிக் ஷிப்பு. ஸோ செதறி கிடந்தோடனே அது இது பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமாட்டி இதை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு 12 டைவு. ஸோ அட்லாண்டிக் கடந்து பெரிய இது. ஸோ இது வந்து பெர்முடா ட்ரையாங்கிள்ம்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனால் வந்து அதில் வந்து மர்மமான முறையிலேயும் எல்லா பொருட்களுமே உள்ளே கிடக்குது. அதில் வந்து ஷிப் போச்சும்பாங்க, காணாம போச்சும்பாங்க, அப்புறம் ஏரோப்ளைன் போச்சும்பாங்க. கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனால் இதுக்கு அந்த சீன் போச்சுன்னா இதுவரை அதுக்குண்டான ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதாவது ஏதாவது கிரஷிங் மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு உண்டான இன்னும் தீர்வுகள் எதுவுமே கிடைக்கவே இல்லை. அது வந்து மர்மமான முறையிலே இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ அதையும் பற்றியும் ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அந்த டாபிக் போனால் பெரிய டாபிக், அதுக்குள்ளே வேண்டாம் விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து போய் அதை கண்டுபிடிச்சிருக்காப்புல. அதே போல் வந்து 1995 தான் அந்த ஜேம்ஸ் கேமரூன்ங்கிறது வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியா அது வந்து அந்த அட்லாண்டிக் போர்ஷனில் ஒரு 12 டைம் வந்து டைவ் அடித்து உள்ளே போய் அது வந்து ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் தான் ரிசர்ச் பண்ணி அப்புறம் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த டைட்டானிக் கப்பல் செய்ததை விட இந்த டைட்டானிக் படத்தை எடுக்க ஆன பொருள் செலவு தான் அதிகம். ஸோ அந்த படத்தை எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா வந்து இதில் வந்து சீஃப் பார்க்க
பேக்கர் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணிட்டாப்புலன்னா, அந்த டைட்டானிக் கப்பல் வந்து முழுக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபுல்லாக விஸ்கி அதிகமாக குடிச்சிட்டாங்க. விஸ்கி குடிக்க அவங்களுக்கு வந்து போதை அதிகமாகிருச்சுது. அதாவது அந்த கப்பல் என்னாச்சுன்னா மேலேருந்து கீழே ஃபுல்லாக விழுந்துருச்சு. இவங்களும் வந்து என்னாச்சுன்னா தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. அது ஃபுல்லாக வந்து ஸ்னோ இருக்கிறனால ஃபுல்லாக ஐஸாக இருந்திருக்கா. அந்த ஐஸில் கிட்டத்தட்ட எல்லாருமே நிறைய பேர் இறந்துட்டாங்க. இவர் மட்டும் வந்து அப்படியே அந்த போதையிலேயே அப்படியே இருந்திருக்காப்புல. அந்த சரக்கு அடித்த இதில் வந்து பாடி ஃபுல்லாக கொஞ்சம் வார்மாகவே இருந்திருக்கு. 2 மணி நேரம் கழித்து அந்த ரிசர்ச்சில் அந்த ரெஸ்கியூ அந்த இதில் இருக்கிறவங்களாம் அதில் வந்து பார்த்துருக்காங்க. தேடினோடனே இவர் இருந்தவொடனே இவர் காப்பாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு தீமைகளையும் ஒரு நன்மை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவருடைய இது இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 2009 நினைக்க திங் அதில் வந்து ஒரு அம்மா லாஸ்ட்டாக அந்த கப்பலில் பயணம் செஞ்ச ஒரு அம்மா லாஸ்ட்டாக இறந்தாங்க. ஏன்னா அந்த கப்பலில் போய்ட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 2 மாதம் கை குழந்தவங்க. இப்போ அவங்க இறக்கும்போது 2009 அவங்களுக்கு வயசு வந்து 97 வயசு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.